நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 365வது திருநாமம் விக்ஷராய நமக. யதுகுலத்தில் பிறந்த அக்ரூரர் என்பவர் கண்ணனுக்கு தூரத்து உறவினர். சிறந்த பக்தராகவும் ஞானியாகவும் அவர் விளங்கினார். கண்ணன் மீதும் அவர் பேரன்பு கொண்டிருந்தார். கண்ணனுக்கும் அக்ரூரர் மேல் மிகுந்த அன்பும் மதிப்பும் உண்டு. ஆனால் உலகியல் வாழ்க்கையில் வாழும்போது பெரிய மகான்களுக்கும் சில சமயம் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படித்தான் ஒரு சம்பவம் அக்ரூரரின் வாழ்விலும் நடந்தது. துவாரகையில் வாழ்ந்து வந்த சத்ராஜித் என்பவரின் மகள் சத்யபாமா. அவளை மணக்க வேண்டும் என்று அக்ரூரர், சததன்வா, கிருதவர்மா ஆகிய மூவரும் ஆசை கொண்டார்கள். ஆனால் சத்யபாமாவை கண்ணனுக்கு மனம் முடித்து வைத்தார் சத்ராஜித். இதனால் கோபமடைந்த அக்ரூரர், சததன்வா, கிருதவர்மா ஆகிய மூவரும் சத்ராஜித்தை பழிவாங்க முடிவெடுத்தார்கள். கண்ணன் துவாரகையில் இல்லாத சமயத்தில் சததன்வா சத்ராஜித்தை கொன்றான். அவரிடம் இருந்த விலையுயர்ந்த ஷியாமந்தகா மணியை அபகரித்து சென்றான். தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க அந்த ஷியாமந்த மணியை அக்ரூரிடம் கொடுத்து வைத்தான். அவர் அம்மணியை எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்றார். அந்த மணி தினமும் பற்பல தங்க காசுகளை பெற்று தருமாம். அந்த செல்வத்தை கொண்டு காசியில் யாகங்கள் பல செய்து வந்தார் அக்ரூரர். மறுபுறம் துவாரகையில் சத்ராஜித்தின் மரண செய்தி தீயாக பரவியது. சத்யபாமா தானே தேரை ஓட்டிக்கொண்டு கண்ணனின் இருப்பிடத்துக்கு சென்று கண்ணனை உடனடியாக துவாரகைக்கு அழைத்து வந்தாள். நடந்தவற்றை அறிந்த கண்ணன் துப்பறியும் காவலாளிகளை அனுப்பி சத்ராஜித்தின் கொலை வழக்கை உடனடியாக விசாரிக்க சொன்னான். அவர்களும் விசாரித்துவிட்டு ஷமந்தக மணியை அபகரிப்பதற்காக சததன்வா தான் சத்ரஜித்தை கொன்றான் என்ற அறிக்கை கொடுத்தார்கள். அனைத்தும் அறிந்த இறைவனான கண்ணன் ஒன்றும் அறியாதவன் போல் இதை கேட்டுவிட்டு அண்ணன் பலராமனிடம், அண்ணா, தினமும் பல பொற்காசுகளை தரவல்ல ஷமந்தக மணியை சததன்வா கொண்டு சென்று விட்டான். வாருங்கள், அவனை பிடித்து மணியை கொண்டு வருவோம் என்று கூறி அழைத்தான். பலராமனும் சம்மதிக்கவே கண்ணனும் பலராமனும் சததன்வாவை பிடிக்க பார்த்தார்கள். அவனோ மிதிலையை நோக்கி குதிரையில் ஓடினான். கண்ணனும் பலராமனும் தேரில் பின்தொடர்ந்தார்கள். மிதிலையின் எல்லையை அடையும் முன் கண்ணன் தனது சக்கராயுதத்தால் சததன்வாவை கொன்றான். ஆனால் அவனது உடலில் தேடி பார்த்தபோது ஷமந்தக மணியை காணவில்லை. எப்படி இருக்கும்? அதுதான் அக்ரூரரிடம் உள்ளதே. இதனால் கோபம் கொண்ட பலராமன், கண்ணா, என்னை இவ்வளவு தூரம் அலைய வைத்துவிட்டு ஏமாற்றி விட்டாயே, மணியை நீதான் ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி கண்ணனிடம் கோபித்து கொண்டார். கண்ணன் தான் ஷமந்தக மணியை அபகரித்திருக்கிறான் என்று துவாரகையில் பலரும் எண்ணத் தொடங்கினார்கள். வருடங்கள் பல கடந்தன. துவாரகையில் கலவரங்கள் நடக்கத் தொடங்கின. அப்போது சில குருமார்கள் கண்ணனிடம், அக்ரூரர் என்ற நல்ல மனிதன் இந்த ஊரில் வாழ்ந்த வரை நாடு நன்றாக இருந்தது. அக்ரூரர் புறப்பட்டு போன பின் தான் நாட்டில் கலவரங்கள் வருகின்றன. அவனை எப்படியாவது நாட்டுக்கு திரும்ப அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அதை ஏற்ற கண்ணன் காசியில் இருந்த அக்ரூரரை துவாரகைக்கு வரவழைத்தான். கண்ணனின் சபைக்கு அக்ரூரர் வந்தவாறே, அக்ரூரா, நான் மணியை திருடியதாக பலரும் பல வருடங்களாக சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் என் பக்தனான உன்னை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக என் அண்ணனிடம் கூட இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. ஆனால் இப்போது உண்மையை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. அந்த மணியை எடுத்து வெளியே காட்டிவிடு என்றான். அக்ரூரரும் எடுத்து காட்டிவிட்டார். அதை கண்ட பின் தான் பலராமன் உள்ளிட்ட அனைவரும் உண்மையை உணர்ந்தார்கள். இனி அந்த மணியை கண்ணன் யாருக்கு தரப்போகிறான்? அது சத்ராஜித்தின் மணி என்பதால் அவரது மகள் சத்யபாமாவுக்கா, அண்ணன் பலராமனுக்கா, அல்லது கண்ணனே எடுத்துக்கொள்வானா என்று பலவித பேச்சுக்கள் எழுந்த நிலையில், அக்ரூரா, நீயே இந்த மணியை வைத்துக்கொள். நீ இது தரும் செல்வத்தை கொண்டு யாகம் உள்ளிட்ட நற்செயல்கள் தானே செய்தாய். இது உன்னிடமே இருக்கட்டும் என்றான். இறைவா, உனக்கே உரிய பூமி தேவியான
சத்யபாமா மீது நான் ஆசை கொண்டேன். ஷமந்தக மணியை அபகரித்து சென்றேன். இத்தனை தவறுகள் செய்த போதும் என் மீது நீ கொண்ட அன்பு மட்டும் மாறாமல் இருக்கிறதே. உன் கருணையே கருணை. இப்போது நான் திரிந்து விட்டேன் என்று கண்ணனை கொண்டாடினார் அக்ரூரர். தனது அடியார்கள் பல பிழைகள் செய்தாலும் அவர்கள் மீது திருமால் கொண்ட அன்பு குறைவதே இல்லை என்பதை இதன் மூலம் அறிகிறோம் அல்லவா? க்ஷர என்றால் குறைவது என்று பொருள். விக்ஷரக என்றால் குறையாதது. திருமால் தனது அடியார்கள் மேல் கொண்டுள்ள அன்பு என்றுமே குறையாமல் இருப்பதால் திருமால் விக்ஷரக குறையாத அன்புடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 365வது திருநாமம். விக்ஷராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களிடம் குறையாத அன்பை திருமால் காட்டுவார். நாராயண நாராயண.